we are discuss about what are the steps we have to follow to design an analog Butterworth low pass filter. So here we should follow the 5 steps. First step will be, so from the given specification, so to find out the order of the filter N. So that is the first specification. So first one is how to find out the order of the filter N. Second one is round off it to next higher integer. Okay, so the value should be, we are going to round off it to next higher integer. Next, third step will be find the transfer function h of s. Next, fourth one is calculate the value of cutoff frequency omega c. Then final step will be find the transfer function, that is h a of s, for the above value of omega c. Just by substituting the s tends to, s can be replaced by s by omega c because it is low pass filter. So I substitute here s can be replaced by s by omega c in h of s. So these are the 5 steps. Here we should follow this to design to analog Butterworth low pass filter. Okay, so once again I repeat. So first step first நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா order of the filter n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Then அதை ரவுண்ட் ஆஃப் பண்றீங்க, அதுக்கு அடுத்து ஹையர் இன்டிஜர். சப்போஸ் 2.5 அப்படின்னு கிடைக்குதுன்னா எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? அடுத்த ஹையர் இன்டிஜர் என்னது 3ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபைண்ட் த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h of s கண்டுபிடிக்கணும். தென் அது அந்த டேபிள் இருந்து நம்ம ஜஸ்ட் டைரக்டா நீங்க எடுத்துட்டு வந்துருவீங்க. அப்புறம் கட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி, வேல்யூ ஃப்ரீக்வன்சி, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் இந்த ஒமேகா சிக்கு நீங்க HAFS கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் எஸ் எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்க எஸ் பை ஒமேகா சி மாத்திக்கணும். ஏன்னா இது வந்து லோ பாஸ் ஃபில்டர். சப்போஸ் இந்த இடத்துல ஹை பாஸ் ஃபில்டர் இருந்துச்சுன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் வரும், ஒமேகா சி பை எஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்றதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் இதுல அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் we have 2 different types இருக்கு. டைப் 1 and டைப் 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டைப் 1 மெத்தட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் த ப்ராப்ளம் இஸ் வித் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன், உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இது மாதிரி மெத்தட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ் பேண்ட் அட்டென்யூஷன் அப்படின்னா ஏபி அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க, ஏபி இன் டெசிபல். ஓகே, ஸ்டாப் பேண்ட் அட்டென்யூஷன் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎஸ், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா பி ஆல்ஃபா எஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, பெராமீட்டர் தான் வேரி ஆகும், மற்றபடி ரெண்டு சேம் தான். ஸோ ஏபி இன் டெசிபல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பேண்ட் அட்டென்யூஷன் ஏஎஸ் இன் டெசிபல். நெக்ஸ்ட் பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா பி, பிகாஸ் இது அனலாக் ஃபில்டர்ங்கிறதால இந்த ஒமேகா எடுக்கணும், கேபிட்டல் ஒமேகா எடுக்கணும். ஓகே, ஓம் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட் ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சினா ஒமேகா சஃபிக்ஸ் எஸ். ஸோ யூனிட் பாருங்க, அட்டென்யூஷனுக்கு யூனிட் வந்து டெசிபல், ஃப்ரீக்வன்சி யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெராமீட்டர்ல. ரைட், இது மாதிரி இருந்தா என் எப்படி சார் ஆர்டர் ஆஃப் ஃபில்டர் எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா இதான் ஃபார்முலா. ஸோ என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இங்க வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணுங்க. என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு லாகரிதம் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 power 0.1 as தென் -1. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் -1 பண்ணுங்க, இது மேல வராது. ஓகே, ஸோ 10 power 0.1 as -1 divided by 10 power 0.1 AP and then -1 divided by logarithm of omega s by omega p, logarithm of omega s by omega p. So this is the formula for to calculating the order of the filter n. Okay, let us solve one problem. So first பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர், தட் இஸ் ஆர்டர் ஆஃப் த லோ பாஸ் பட்டர்வொர்த் ஃபில்டர் கேட்டுக்கிறாங்க. ஓகே, தட் ஹேஸ் 3 decibel பாஸ் பேண்ட் அட்டென்யூஷன் அட் 500 ஹெர்ட்ஸ் அண்ட் ஸ்டாப் பேண்ட் அட்டென்யூஷன் ஆஃப் 40 decibel at 1000 ஹெர்ட்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ்ல டைரக்டா நமக்கு பெராமீட்டர் கொடுக்கல இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்ம இந்த பெராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கிவன் டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாருங்க, இங்க கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஹியர் கிவன் டேட்டா வந்து ஓகே, ஸோ இங்கே கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபி பாஸ் பேண்ட் அட்டென்யூஷன். ஸோ பாஸ் பேண்ட் அட்டென்யூஷனோட டெரிவேஷன் என்ன? ஸோ ஏபின்னு டினோட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஏபி ஈக்குவல் டு 3 decibel அட் ஃப்ரீக்வன்சினா 500 ஹெர்ட்ஸ், அதாவது எதோட ஃப்ரீக்வன்சி? பாஸ் பேண்டோட ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒமேகா பி. ஸோ ஒமேகா பி விச் இஸ் ஈக்குவல் டு 500 ஹெர்ட்ஸ். ரைட், பட் ஆனால் ஒமேகா பிங்கிறது ஆங்கிள், தட் இஸ் ரேடியன் பர் செகண்ட்ஸ் வரும். பட் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? ஹெர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் பேண்ட் அட்டென்யூஷன் வந்து 40 decibel, அதாவது ஏஎஸ் ஈக்குவல் டு 40 decibel. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி பாருங்க, ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி தட் இஸ்
1000 ஹெர்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா கொஸ்டின்ல யூனிட் பார்க்குறீங்க. ஓகே, யூனிட் பார்க்குறீங்க. சி I will take the pen here. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ்ல இங்க என்ன இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, இது பிரச்சனை இல்லை, டெசிபிள் இருக்கு. ஸோ டெசிபிள்னா இப்போ ஏபியோட யூனிட் என்ன, டெசிபிள் இல்லையா? இப்போ ஏஎஸோட யூனிட் என்ன, அதுவும் டெசிபிள். பட் ஒமேபியோட யூனிட் என்ன, ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஒமேயோட யூனிட் ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஓகே, ஒமேகா இஸ் ஆல்சோ ரேடியன் பர் செகண்ட். பட் இங்க ஃப்ரீக்வன்சி எதுல கொடுத்துக்கிறாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ்ல கொடுத்துட்டாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ். ஓகே, இப்போ ஹெர்ட்ஸ் கொடுத்ததால பட் கன்வெர்ட் பண்ணோம். ஒமேகா பிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஸோ ஒமேகோட ஃபார்முலா என்ன, 2πf சொல்லுவீங்க. ஒமேகோட ஃபார்முலா 2πf. பட் இங்க பாஸ் பண்ணுறதால இங்க நான் டியூரேஷன்ல எஃபின்னு இண்டெக்ஸ்ல சஃபிக்ஸ்ல நோட் பண்ணிக்கிறேன். அப்போ 2πfp. ஓகே, இப்போ எஃபி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் 500. அதை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ 2π × 500, 1000π ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா எஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஒமேகா எஸ் வந்து 2π1000 கொடுத்துட்டாங்க. அப்போ 2000π ரேடியன் பர் செகண்ட்ஸ் அர்த்தம். 2000π ரேடியன் பர் செகண்ட்ஸ் மீனிங். இப்போ மீனிங் புரியுதா? ஸோ கொடுத்துக்கிற ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நம்ம இந்த மாதிரி பெராமீட்டர் கிவன் டேட்டாவை நீங்க எடுத்து எழுதணும். ஸோ இதை ஒன்ஸ் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸி. ஓகேங்களா? ரைட், இப்போ பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஸ்டெப் பார்க்கலாம். சி so next step will be formula n greater than or equal to logarithm of 10 power 0.1 AP minus 1 AS minus 1 AP minus 1. ஓகே, ஸோ எப்போ நீங்க இந்த பெராமீட்டர் நீங்க நோட் பண்ணாலும் என்ன பண்றீங்கன்னா ஸ்டாப் பேண்ட் பை பாஸ் பேண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகே, ஸோ n greater than or equal logarithm of 10 power 0.1 stop band, that is attenuation, AS minus 1 divided by 10 power 0.1 AP minus 1. So divided by logarithm of omega S by omega P, that is stop band frequency by pass band frequency. So ஓகேவா, நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க, இந்த ஸ்டாப் பை பாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் லோ பாஸ் ஃபில்டருங்கிறது இல்லையா? ரைட், அது பெராமீட்டர்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 10 power 0.1 AS வேலை இருக்கு 40 days, ஸோ 40 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே 3. ஓகே, தென் minus 1 divided by omega S-ங்கிறது 2000π, omega P வந்து 1000π. ஓகே, ஸோ இதை நீங்க டினாமினேட்டர் பண்ணீங்கன்னா நான் வருது உங்களுக்கு. ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா இங்க 10 power 0.1 × 40 வந்து 4 கிடைக்குமா? ஸோ 10 to the power of 4 minus 1, இங்க 10 to the power of 0.3 minus 1 divided by logarithm of π கேன்சல் ஆயிடுச்சு, 0 zeros எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ 2/1. ஓகே, ஸோ இதை நீங்க பெராமீட்டர் எடுத்தீங்கன்னா n greater than or equal to 6.66 கிடைக்கும். ஓகே, இப்போ n point greater than or equal to 6 ஆர்டர் ஆஃப் ஃபில்டர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் செகண்ட் ஸ்டெப் என்ன, ரவுண்ட் ஆஃப் இஸ் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். அப்போ 6.6 ஓட நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர் என்ன, 7. ஸோ அப்போ n equal to 7 அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் மெத்தட். ஸோ ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த ஆர்டர் ஆஃப் த லோ பாஸ் ஃபில்டர், இட் ஹேஸ் த பாஸ் பேண்ட் அட்டென்யூஷன் அட் ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப் பேண்ட் அட்டென்யூஷன் அட் ஃப்ரீக்வன்சி. ஸோ உங்களுக்கு இங்க இருக்கிற ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ யூனிட்ஸை பொறுத்து தான் நீங்களோட வந்து பெராமீட்டர் நோட் பண்ண முடியும். ஓகே, இங்க டெசிபல்ங்கிறதால நம்ம பாஸ் பேண்ட் அட்டென்யூஷன் அப்படின்னா ஏபி. ஓகே, நோ ப்ராப்ளம், டைரக்டா கொடுத்துட்டாங்க, எடுத்துட்டீங்க. பட் இங்க ஃப்ரீக்வன்சி வந்து ஹெர்ட்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஹெர்ட்ஸ்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, எஃபோட யூனிட்ஸ் தான் ஹெர்ட்ஸ். பட் ஒமேகா பியோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் அனலாக் ஃப்ரீக்வன்சி இல்லையா, அதனால ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்க அதை போல ஒமேகா எடுத்துட்டோம். ஸோ ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவல்ட்டி கிடையாது, இது வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டு தான் இருக்கு. அப்போ ஈக்குவல்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் இஸ் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். இப்போ 6.6 கிடைச்சதுன்னா அடுத்த இன்டிஜர் 7. சப்போஸ் இங்க 6.3 கிடைச்சா கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 7 தான் சொல்லணும் நீங்க. ஓகேங்களா? ரைட், அங்க 6ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க இப்போ யூஸ்வலா 5க்கு அப்புறம் வந்தா தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 7 எடுத்துட்டீங்க. பட் இங்க அது மாதிரி கிடையாது. ரவுண்ட் ஆஃப் இஸ் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர், வாட் எவர் வேல்யூ யூ ஆர் கெட்டிங். ஓகே, 6.1 6.3 அது மாதிரி கிடைச்சாலே நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த இன்டிஜர் என்னவோ அதை தான் எடுக்கணும். 7 அப்படிங்கிறத ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகே, இப்போ 6.2 அப்படின்னா நீங்க 6 சொல்லக்கூடாது. ரைட், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ டிசைன் அண்ட் அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர்
that has a minus 2 decibel, okay, at attenuation the frequency is 20 radian per second, at least minus 10 decibel stop band attenuation, okay, stop band attenuation at 30 radian per second. இப்போ parameter note பண்ணலாம் பாருங்க. first pass band attenuation என்ன கொடுத்துறாங்க 2 decibel, so அப்ப 2 போட்டுட்டேன். அடுத்து stop band attenuation எவ்வளவு கொடுத்துறாங்க 10 decibel, okay. இப்போ pass band frequency பாருங்க இங்க radian per seconds கொடுத்துட்டாங்க, அப்ப டைரக்டா நம்ம எடுத்துக்கலாமா 20 radian per seconds, okay. அடுத்து stop band frequency எவ்வளவு 30 radian per seconds, okay, right. இப்போ parameter எழுதிட்டோம். so இத வச்சு நம்ம ஆர்டர் கண்டுபிடிச்சலாமா. first to find the value of n value, அதான first step, okay. so n greater than or equal to logarithm of 10 power 0.1 as minus 1 divided by 10 power 0.1 ap minus 1, okay. so இங்க divided by logarithm of omega s by omega p, இது ஃபார்முலாவா. so the formula substitute பண்ணுங்க. so n greater than or equal to logarithm of 10 power, okay, 0.1 ap. so as ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறீங்க. so here as is 10 decibel, அப்ப 10 into 0.1 1 ன்னு வந்துருமா. so அதனால 10 power 1 minus 1 divided by 10 power 0.1 ap ஓட ரிசல்ட் என்ன 2, so 2 into 0.1 0.2, so அதனால இங்க நான் 0.2 ன்னு போட்டுக்கிறேன். அப்ப 0.2 minus 1, so divided by logarithm of omega s ங்கிறது stop band frequency வந்து 30 கொடுத்துக்கிறாங்க, so 30 substitute பண்ணிட்டேன், divided by pass band frequency வந்து 20, so அதனால 20 போட்டுட்டேன், okay. அப்ப logarithm of 30 by 20 புரிஞ்சுதுங்களா, ரைட். n greater than or equal to logarithm of, so இந்த வேல்யூ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3.922 கால்சி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க, ரைட். so divided by logarithm of 30 by 20 வந்து 1.5 கிடைக்கும். so greater than or equal to, இதுக்கு நீங்க logarithm வேல்யூ கால்சி யூஸ் பண்ணீங்களா இந்த ரிசல்ட் கிடைக்கும், log of அப்படின்னு போடுங்க, ஓகே. so அப்போ 0.593 கிடைக்கும். so divided by log of 1.5 எடுத்தீங்கன்னா 0.176, so இது ரெண்டு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா you can get 3.37 கிடைக்குது. இப்போ இதோட நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, 3.37னா ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3 எடுக்கக்கூடாது, ஓகே. அப்ப ரவுண்ட் ஆஃப் இட்ஸ் நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர் தான், அடுத்த ஹையர் இன்டிஜர் என்ன 4, ஸோ அதனால n ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கணும், ஓகே. இப்போ n ஈக்குவல் டு 4னா நம்ம ஒரு டேபிள் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ அதாவது n ஈக்குவல் டு 1ல இருந்து n ஈக்குவல் டு 7 வரைக்கும் அதோட h ஆஃப் s ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டுக்கிறேன், நீங்க அந்த டேபிள் கூட நீங்க போயிட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்க, ஓகே. ஸோ இப்போ n ஈக்குவல் டு 4 அப்படின்னா h ஆஃப் s ஓட வேல்யூ வந்து இதுல நீங்க மெமரி பண்ணி தான் இருக்கணும் இந்த டேபிள், இல்லைன்னா நீங்க டெரைவ் பண்ணி கொண்டு வரது கஷ்டம். ஸோ n ஈக்குவல் டு நீங்க 1 to 7 வரைக்கும் நீங்க அதோட கரஸ்பாண்டிங் h ஆஃப் s வேல்யூவை நீங்க மெமரி பண்ணிடுங்க, அப்பனா உங்களுக்கு டைரக்டா இங்க நீங்க அந்த வேல்யூல இருந்து டேபிள் இருந்து நீங்க டைரக்டா இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஓகே. ஃபார் n ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1 by s plus 1 சொல்லுவாங்க, n ஈக்குவல் 2 அப்படின்னா 1 by s ஸ்கொயர் plus root 2s plus 1. ஸோ இது மாதிரி நீங்க டேபிளை மெமரி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ n ஈக்குவல் டு 4 அப்படின்னா 1 divided by s ஸ்கொயர் plus 0.76537s plus 1 into s ஸ்கொயர் plus 1.8477s plus 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. அதாவது n ஈக்குவல் டு 1ல இருந்து n ஈக்குவல் 7 வரைக்கும் ஒரு டேபிள் கொடுத்துக்கிறேன், ஸோ அந்த டேபிள் இருக்கிற வேல்யூஸ் நீங்க மெமரி பண்ணிடுங்க, ஓகே. ஸோ இது எப்பவுமே நீங்க தூக்கத்துல கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஈஸி, இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆகி நிற்பீங்க, ஓகே. n ஈக்குவல் டு 4க்கு எனக்கு டைரக்டா தெரிஞ்சதால நான் டைரக்டா நான் எடுத்துக்கிட்டேன், ஓகே. நவ் டு ஃபைண்ட் அவுட் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி கண்டுபிடிங்க. அப்போ ஒமேகா சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒமேகா பி டிவைடட் பை 10 பவர் 0.1 ஏபி மைனஸ் 1 ஹோல் பவர் 1/2 இன்டு என், நாட் 2n, ஓகே. 1/2 இன்டு என், ரைட். இப்போ பாருங்க இது ஒமேகா பி ஓட வேல்யூ என்ன 20 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 20 டிவைடட் பை 10 பவர் 0.1 இன்டு ஏபி. ஏபியோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறீங்க பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, ஏபி வந்து கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது எவ்வளோ 2, அப்போ 0.1 இன்டு 2 வந்து 0.2 ஆயிடும். ஸோ அப்போ 0.2 மைனஸ் 1 ஹோல் பவர் 1/2 இன்டு என், அதாவது கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு மீனிங், இங்க என்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க 4, அப்போ இன்டு 1/4 தானே அர்த்தம், ஓகே. அப்போ 1/4னா என்ன மீனிங் 1/2 இன்டு 1/4னா 1/8, அதாவது என் வந்து இந்த 2 கூட இருக்கு. எப்படி மீனிங் கேட்டீங்கன்னா இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் 0.1 சொல்றீங்க இல்லையா, அந்த ஸ்கொயர் ரூட் தான் இங்க 1/2 இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 1/2n நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1/2n. இந்த n வந்து டினாமினேட்டர் வரும், ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த n மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு 4/2ன்னு எடுத்துப்பீங்க, அது தப்பு, ஓகே. ஸோ 1/2n, ஏன்னா இந்த 1/2 எப்படி வந்தது உங்களுக்கு இங்க ஸ்கொயர் ரூட் கூட வருது, ஹோல் பவர் n இல்லையா, அப்ப அந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது 1/2 இன்டு ஹோல் பவர் n 1/2n சொல்றோம், ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 1/8 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதை சிம்பிளி பண்ணீங்கன்னா ஒமேகா சி இப்போ 21.3868 கிடைக்கும். ஸோ இது கேல்குலேட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லோ பாஸ் ஃபில்டர்ங்கிறதால நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் ஹச் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார் எபோவ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதான தேர்ட் ஸ்டெப்.
Okay, but substituting s can be replaced by s by omega c. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். s by omega c சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ omega c ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. என்ன ரிசல்ட்? 21.3868. அப்ப s by 21.3868. இங்க sங்கிற இடத்துல s by 21.3868ங்கிறத இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, அப்ப சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்க, 1 டிவைடட் பை s by 21.3868 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன இருக்கு 0.76537 இன்டு s இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல s by 21.3868 சப்ஸ்டிட் பண்ணோம் பிளஸ் 1. ஸோ டிவைடட் பை இங்கே அதே போல s by 21.3868 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1.8477 இன்டு s இருக்கு. அப்போ s by 21.3868 பிளஸ் 1. ஓகே, ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா இதை நீங்க சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா you can get this answer. So 0.20921 into 10 to the power of 6 divided by s square. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இதை டினாமினேட்டர் டேர்ம் சிம்பிளை பண்ணிடுங்க. அது கீழே ஒரு டினாமினேட்டர் வரும், அந்த டினாமினேட்டர் மேல வந்துடும். ஓகே, ஸோ டைம் கிடைச்சதா இது சிம்பிளை பண்ணி பாருங்க. ஓகே, இதுதான் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டு ஃபைண்ட் த n வேல்யூ பை யூசிங் திஸ் ஃபார்முலா. நான் n வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரவுண்ட் ஆஃப் இஸ் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். ஸோ இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். தென் ஃப்ரம் டேபிள் இருந்து நீங்க h of s கண்டுபிடிக்கிறீங்க, அது தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஒமேகா சி கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்றீங்கன்னா இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? புட் s equal to s by omega c. அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாத்தீங்களா, இதுதான் h of s. அதாவது இது வந்து அனலாக் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகே, ஸோ அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் 2. டைப் 2 மெத்தட் எப்படி இருக்கணும்? ஒன்னு டைரக்டா பேராமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இது போல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இங்க பட்டர்வொர்த் ஃபில்டர் கண்டுபிடிக்கும் போது மட்டும் ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஒன்னு உங்களுக்கு பேராகிராஃப் ஃபார்மேட்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வரும். அதாவது உங்களோட ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் வித் எப்சிலான் லாம்டா ஒமேகா பி ஒமேகா எஸ். ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்க, இதான் ஸ்பெசிஃபிகேஷன். இது மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது 1 divided by root of 1 plus epsilon square less than or equal to h of j omega less than or equal to 1. இது கண்டிஷன் பாத்தீங்கன்னா omega lies between 0 to omega p. ஓகே, அடுத்த கண்டிஷன் பாருங்க, h of j omega வந்து less than or equal to 1 divided by root of 1 plus lambda square. ஸோ இதோட ஒமேகா ஃபார் கண்டிஷன் வந்து omega lies between 0 to omega s. ஸோ இது மாதிரி ஒரு டைப்ல இருக்கும். ஸோ டைப் 1 டைப் 2 ரெண்டு மெத்தட் தான். ஒன்னு பேராகிராஃப் ஃபார்மேட்ல இருக்கும், இல்லைன்னா இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ பேராகிராஃப் ஃபார்மேட்ல வந்தா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப இது போல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல. ஓகே, சோ ஃபார் தி given ஸ்பெசிஃபிகேஷன் டிசைன் அண்ட் அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர். இப்ப பாருங்க 0 h of j omega lies between 0.9 to 1 for omega lies between 0 to 0.2 pi. சோ அடுத்த கண்டிஷன் பாருங்க, h of j omega less than or equal 0.2 இருக்கு, for lies between omega lies between 0.4 pi to pi. சோ உங்களுடைய ஃபார்மேட் வந்து இதுதான் ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர். சோ இது மாதிரி ஃபார்மேட்ல क्वेश्चन கேட்டா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறது பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது எப்சிலான் லாம்டா ஒமேகா பி ஒமேகா எஸ் இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இப்பதானே சொன்னோம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன உங்களுக்கு இங்க? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்து சி. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர் இருக்குமா? இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலா 1 divided by root of 1 plus lambda square. 1 plus lambda square. ஓகே, யூஷுவலா இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 0 to omega p. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இல்லையா? omega p அது கூட நான் கம்பேர் பண்றேன். இங்க என்ன இருக்கும்? 0.4 பைங்கிறது இங்க ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி omega s. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் வித் கிவன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணி நீங்க பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பாருங்க, இப்போ நான் கம்பேர் பண்ணா 1 divided by root of 1 plus epsilon square equal to என்ன வேல்யூ இருக்கு? 0.9. சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா 1 divided by root of 1 plus lambda square ஓட வேல்யூ என்ன? எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 0.2. ஸோ அதை இங்க எடுத்துக்கிட்டேன்னா ஒமேகா பிங்கிற இடத்துல ஈக்குவல் டு 0.2 பை இருக்கு, ஒமேகா சிங்கிற இடத்துல 0.4 பை. இது மாதிரி தான். இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா இது மாதிரி நீங்க பென்சில நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேல்யூ நீங்க ஈக்குவல் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம எப்சிலான் கண்டுபிடிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் லாம்டா கண்டுபிடிக்கலாம், இங்க இருந்து ஒமேகா பி ஒமேகா எஸ் இது டைரக்டா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எப்சிலான் லாம்டா மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, எப்சிலான் லாம்டா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட், இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, see 1 divided by
root of 1 plus is equal to 0.9. 1 divided by root of 1 plus lambda square equal to 0.2. Then omega p equal to 0.25, omega s equal to 0.45. So இது ரெண்டு parameter நம்ம டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்க இருந்து நம்ம எப்சிலான் லாம்டா மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, நவ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எப்சிலான் அண்ட் லாம்டா ஃப்ரம் த எபோ ஈக்குவேஷன். இப்போ பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறானே, 1 divided by root of 1 plus எப்சிலான் equal to 0.9. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயரிங் எடுக்கிறேன். ஓகே, அப்போ ஸ்கொயரிங் இருக்கும்போது 1 divided by 1 plus எப்சிலான் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயரிங் எடுத்தோம்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 plus எப்சிலான் ஸ்கொயர் கிடைக்கும் ஈக்குவல் டு 0.9 ஹோல் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 0.81 இல்லையா? ஸோ 0.81. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற 0.81, ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் ஆயிடும். இங்க இருக்கிற டேர்ம் இந்த சைடு வந்ததுன்னா நியூமரேட்டர் போயிடும் இல்லையா? அப்போ 1/0.81 இங்க வரும் ஈக்குவல் டு இங்க இருக்கிற டேர்ம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நியூமரேட்டர் போட்டா ஆயிடும். அப்போ 1 plus எப்சிலான் ஸ்கொயர். இப்போ பாருங்க 1/0.81ங்கிறது 1.234. ஓகே, ஈக்குவல் டு 1 plus எப்சிலான் ஸ்கொயர். இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சலாமா? ஓகே, 1.234 இங்க இருக்கிற 1 ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா -1 ஆயிடும். இப்போ +1 -1 ஆயிடும் ஈக்குவல் டு எப்சிலான் ஸ்கொயர். இப்போ 1.234 -1 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.234 கிடைக்கும் இல்லையா? அப்ப 0.234 ஈக்குவல் டு எப்சிலான் ஸ்கொயர். அப்ப தேர்ஃபோர் எப்சிலான் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 0.484 கிடைக்கும். சொல்றது புரியுதாமா? ஸோ தேர்ஃபோர் எப்சிலான் ஈக்குவல் 0.484. சிமிலர் வே டு கால்குலேட் ஃபார் லாம்டா. ஓகே, இப்போ லாம்டா பாருங்க 1 divided by 1 plus lambda square equal 0.4. நாங்க என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அதே தான். ஓகே, இப்போ என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன சொன்னீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னீங்க? இங்க இருக்கிற டேர்ம் வந்துருமா? ரைட், இங்க இருக்கிற டேர்ம் 0.4 இருக்கா? ஸோ இது டினாமினேட்டர் வந்துடும். இங்க இருக்கிற ப்ராடக்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு அனுப்புனீங்கன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ 1 divided by 0.04 ஈக்குவல் டு 1 plus lambda square கிடைக்குது. இப்போ 1 divided by 0.04ங்கிறது 25. 25 ஈக்குவல் டு 1 plus lambda square. அப்ப இங்க இருக்கிற 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா 25 - 1 வரும் ஈக்குவல் டு இங்க இருக்க லாம்டா ஸ்கொயர் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ லாம்டா ஸ்கொயர். ஸோ அப்போ லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 கிடைக்கும். தேர்ஃபோர் லாம்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 வந்து 4.898. ஸோ இது எல்லாமே நீங்க கேல்சி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே, எப்சிலான் கண்டுபிடிச்சிட்டோம், லாம்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஒமேகா பி இருக்கு, ஒமேகா எஸ் இருக்கு. இப்போ 4 பேராமீட்டர் கிடைச்சிச்சா? இதை வச்சு நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர், அதாவது n வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? n greater than or equal to லாகரிதம் ஆஃப், பாருங்க இந்த மாதிரி பெராமீட்டர் கிட்ட இப்படி எழுதணும், லாகரிதம் ஆஃப் லாம்டா பை எப்சிலான் டிவைடட் பை லாகரிதம் ஆஃப் ஒமேகா எஸ் பை ஒமேகா டி. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல நீங்க என்ன யூஸ் பண்ணிருப்பீங்க? லாகரிதம் ஆஃப் லாம்டா பதிலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 power 0.1 as minus 1 டிவைடட் பை 10 power 0.1 ap minus 1 சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ல இங்க லாம்டான்னு எடுத்துக்கிறோம், லாம்டா பை எப்சிலான். இதுதான் டைப் 2 மெத்தட். இப்போ டைப் 1க்கும் டைப் 2க்கும் ப்ரீவியஸ் கம்பேரிஷன் புரியுதா? ஸோ நீங்க ரெண்டுமே என்ன பண்றீங்கன்னா கம்பேர் பண்ணி படிங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த இடத்துல எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? ஸோ அப்ப லாகரிதம் ஆஃப் லாம்டா பை எப்சிலான் டிவைடட் பை லாகரிதம் ஆஃப் ஒமேகா எஸ் பை ஒமேகா பி. ரைட். ஸோ n greater than or equal to லாகரிதம் ஆஃப், இங்க அந்த பெராமீட்டர் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்றேன், 4.898 டிவைடட் பை 0.484 டிவைடட் பை லாகரிதம் ஆஃப் 0.45 டிவைடட் பை 0.25. ஓகே, ஸோ இப்போ லாகரிதம் ஆஃப் இந்த ஃபிராக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 10.119. ஓகே, இதோட ஃபிராக்ஷன் ரிசல்ட் வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை கால்சி யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க? லாக் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூ கொடுங்க. லாக் ஆஃப் 10.1119 அப்படி கொடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் 1.005 கிடைக்கும். ஸோ டிவைட் பை லாக் ஆஃப் 2ங்கிறது 0.301. ஸோ இது ரெண்டு ஃபிராக்ஷன் எடுத்தீங்கன்னா 3.34 கிடைக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் இட்ஸ் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர், அதாவது செகண்ட் ஸ்டெப். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 3.34க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 4, அவ்வளவுதான். இப்போ இந்த 4க்கு h ஆஃப் s கண்டுபிடிக்கணும், அது தேர்ட் ஸ்டெப் இல்லையா? இப்போ h ஆஃப் s எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த டேபிள் இருந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல ஒரு டேபிள் கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டேபிளை கோ த்ரூ பண்ணுங்க. அதான் n ஈக்குவல் 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்க n ஈக்குவல் 4 இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு கூட நம்ம n ஈக்குவல் 4 தான் எடுத்தோம், சேம் ரிசல்ட் தான் இங்க. ஓகே, ஸோ அப்போ டைரக்டா இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ h ஆஃப் s ஈக்குவல் டு 1 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 0.76537s plus 1 into s square plus 1.8477s plus 1. இது ஈஸியா நீங்க மெமரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 2 டைம்ஸ் நீங்க ரீட் அவுட் பண்ணிட்டு அதை எழுதி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் உங்களுக்கு ஓகே மெமரி ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுக்கு நீங்க கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி விச் இஸ் ஈக்குவல் டு பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒமேகா பி டிவைட் பை 10 power 0.1 ap minus 1 whole power 1/2n. 1/2n நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1/2n டினாமினேட்டர்ல n வருது. ஓகே, ஸோ இங்க ஒமேகா பி டிவைட் பை இங்க 10 power 0.1 whole power 1/2 இஸ் நத்திங் பட் எப்சிலானா. எப்சிலான்ங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 power 0.1 ap minus 1. எப்சிலான்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 power 0.1 ap minus 1. ஓகே,
ஸோ எப்சிலான் என்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் 0.1 ஏபி மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா எப்சிலான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, ஹோல் பவர் 1/n இருக்கு. ஸோ அதனால ஹோல் பவர் 1/n. ஓகே, இது எப்படி பிரிக்கலாம்னா சி ஓகே, இந்த டேர்ம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1/2 என்ன. ஸோ நான் 1/2 ஓகே 1/2 சி very second. Okay, so this term 1/2 into 1/n, 1/2 into 1/n. Okay, so 1/2 10 power 0.1 AP minus 1 whole power 1/2. This is nothing but epsilon. Okay, so epsilon whole power வேலை இன்னொரு பவர் என்ன இருக்கு 1/n. ஸோ அந்த 1/n தான் இங்க. அப்போ epsilon whole power 1/n. ஓகே, ஸோ உங்க ஒமேகா பிங்கிறது 0.25 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். டிவைட் பை எப்சிலான்ங்கிறது 0.484 ஹோல் பவர் 1/n ஓட வேல்யூ 4. அப்போ 1/4. ஸோ இதை சிம்பிளை பண்ணினா we can get 0.245 கிடைக்குது. ஓகே, இது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அனதர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h(s) கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது ஃபார் எபோவ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த ஒமேகா சிக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இட் இஸ் அப்டென்ட் பை ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் s கேன் பி ரிப்ளேஸ் பை s by ஒமேகா சி. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணினா கிடைக்குமா? இப்போ ஒமேகா சியோட வேல்யூ என்ன 0.245. அப்போ s by 0.245. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் s இருக்கோ அங்க s by 0.245 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு h(s) கிடைச்சிடும். ரைட், 1 divided by s by 0.245 whole square plus 0.7653 side into s by 0.245 plus 1 into second term பாருங்க, அங்க sங்கிற இடத்துல s by 0.245 whole square plus 1.8477. இங்க sங்கிற இடத்துல s by 0.245, இங்க s வராது, plus 1. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா you can get 0.323 divided by s square plus 0.577 s plus 0.0576 square into s square plus 1.393 s plus 0.0567 pi square. ஸோ இதை நீங்க நோட்ல ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சிம்பிளை பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 0.245 ஹோல் ஸ்கொயர்னு வரும் டினாமினேட்டர்ல. ஸோ அதை வச்சு மேலே இருக்கிற நியூமரேட்டர் டேர்ம் கண்டுபிடிங்க. ஸோ இங்க கீழே அதே மாதிரி 0.245 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அந்த ஹோல் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு மல்டிப்ளை ஒரு ஆன்சர் கிடைக்கலையா, அந்த டினாமினேட்டர் மேலே வந்துடும், அதுதான் 0.323. ஸோ நீங்க பொறுமையா இதை சால்வ் பண்ணி பாருங்க, யூ கேன் கெட் திஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் மெத்தட். ஓகே, ஒரு பட்டர்வொர்த் ஃபில்டரை எப்படி டிசைன் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இப்போ டைரக்டா அந்த 4 ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதாவது கொஸ்டின்ஸ்ல டிசைன் அண்ட் அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர் அப்படி கேட்டா இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க. ஓகே, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த n வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன கண்டுபிடிக்கிறீங்க, n வேல்யூ கண்டுபிடிச்சாங்க, அதை ரவுண்ட் ஆஃப் பண்றீங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு டு ஃபைண்ட் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது h(s) கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அந்த h(s) எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த டேபிள் இருந்து. ஓகே, என்ன வேல்யூ பொறுத்து நீங்க h(s) கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் 4th ஸ்டெப் வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்பீங்க. 5th ஸ்டெப் இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம h(s) கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, புட் s = s by ஒமேகா சி, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் நீங்க அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்றீங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் லெக்சர்ல நெக்ஸ்ட் வீடியோல டிஜிட்டல் பட்டர்வொர்த் ஃபில்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர் கண்டுபிடிக்க இந்த 5 ஸ்டெப்ஸ் தான். பட் டிஜிட்டல் பட்டர்வொர்த் ஃபில்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம், இதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஹேவ் எனி டவுட் ஹியர்?